Hi students, this is your Suganti ma'am. In this video, I am going to continue the lesson Resources from Geography. In this video, we are going to learn the topic Fossil Fuel Resources. Fossil fuel resources are normally formed from the remains of dead plants and animals. They are often referred to as fossil fuels and are formed from hydrocarbon. When fossil fuels are burned, they become a great source of heat energy. Examples for fossil fuel resources are coal, petroleum, and natural gas. Fossil fuels are made from decomposing plants and animals. These fuels are found in the earth crust and contain carbon and hydrogen. These fuels formed by the excessive pressure and heat of the earth. It can be buried for energy, and the energy given by these fuels are very high. The examples for fossil fuels are coal, petroleum and natural gas. ஸோ இந்த ஃபாசில் ஃபியூயல்ஸ் அப்படின்னா என்னென்னா பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னால் பூமியில் புதைஞ்சு போன விலங்குகள் மற்றும் தாவரங்களோட பொருட்கள் பூமியோட அதிகப்படியான அழுத்தத்தினாலும் வெப்பத்தினாலும் மாற்றமடைஞ்சு ஃபாசில் ஃபியூயல்ஸாக பூமிக்கடியில் இருக்குது. இந்த ஃபாசில் ஃபியூயல்ஸை வெளியில் எடுத்து அதை பிரித்து பல வகையான பொருட்களை அதிலிருந்து தயாரித்து நம்ம எனர்ஜி ரிசோர்ஸஸாக பயன்படுத்திகிட்டு இருக்கோம். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கோல், பெட்ரோலியம் அண்டு நேச்சுரல் கேஸ். கோல்னா நிலக்கரி, பெட்ரோலியம் அப்படின்னா க்ரூட் ஆயில். பெட்ரோல் பிரிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லாம் கலந்த ஒரு பொருளை தான் பெட்ரோலியம் அப்படின்னு சொல்லுவாங்க. க்ரூட் ஆயில்னு சொல்லுவாங்க இதை. அண்டு நேச்சுரல் கேஸ், இதெல்லாம் தான் இந்த ஃபாசில் ஃபியூயல் ரீசோர்ஸஸ்க்கு எடுத்துக்காட்டுகள். The first fossil fuel we are going to learn is coal. The first point is, this is the most abundantly found fossil fuel that forms when dead plant matter is converted into peat. So, this coal is found more amount in the earth crust. It is made by the dead plant matter in the thousands of years ago, and that dead plant matters converted into peat by the excessive heat and pressure of the earth. ஸோ இந்த கோல் அப்படிங்கிறது நம்ம தமிழில் நிலக்கரி அப்படின்னு சொல்லுவோம். பூமியில் அதிக அளவில் கிடைக்கக்கூடிய ஃபாசில் ஃபியூயல்னால் இந்த கோல் தான். இது எப்படி உருவாகுச்சு அப்படின்னா பல்லாயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னால் அழிஞ்சு போன தாவரங்களோட படிமங்கள் பூமியில் புதைஞ்சு பூமியோட அதிக ஹீட்டாலையும் ப்ரெஷர்னாலையும் கரியாக மாறி இருக்குது. இந்த கரி தான் நமக்கு அதிக அளவில் கிடைக்குது. த நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ், it is used as a domestic fuel in industries such as iron and steel, steam engines to generate electricity. The uses of coals means it gives more energy when it burns. So it can be used as a domestic fuel and also in industries such as iron and steel, and it is also used to produce electricity in the steam engines. ஸோ கோல் பார்த்திங்கன்னா இதை வீட்டிலையே நம்ம எரிபொருளாக உபயோகப்படுத்தலாம். அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரியில் அயர்ன் ஸ்டீலை உருக்கிறதுக்காக ஏற்படுத்தக்கூடிய அதிகப்படியான வெப்பத்தை கொடுக்கறதுக்கு இந்த நிலக்கரியை பயன்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரிசிட்டியை ஜெனரேட் பண்ணுறதுக்கு ஸ்டீம் என்ஜின்லையும் இந்த கோலை யூஸ் பண்ணுறாங்க. த நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ், எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ்ட் ஃப்ரம் கோல் இஸ் கால்ட் thermal power. So the electricity we are getting from coal is known as thermal power. நிலக்கரியை பயன்படுத்தி நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுற எலக்ட்ரிசிட்டியை தெர்மல் பவர் அப்படின்னு சொல்லலாம். The next point is, coal is classified into 4 types based on carbon content. They are anthracite, bituminous, lignite and peat. This is really very important point. These are the types of coal which is classified based on the carbon content. They are anthracite, bituminous, lignite and peat. So நிலக்கரியில் இருக்கிற கார்பனோட அளவை வச்சு நிலக்கரியை 4 வகையாக பிரிச்சிருக்காங்க. அதில் ஒன்று ஆந்த்ரசைட், செகண்டு பிட்டுமினஸ், அண்ட் தேர்ட் ஒன் இஸ் லிக்னைட், அண்ட் ஃபோர்த்து
பீட். இந்த 4 ரொம்ப முக்கியமான வகைகள். இதை பற்றி டீட்டெயிலாக நீங்கள் உங்களோட ஹையர் கிளாஸஸில் படிப்பீங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் த லீடிங் கோல் ப்ரொடியூசர்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் இஸ் சைனா. China is the country which is producing more amount of coal. And beside this, India, USA, Australia, Indonesia and Russia also produce more coal. So next to China, India, USA, Australia, Indonesia and Russia also produces more coal. The last point is the coal producing areas of India are Raniganj in West Bengal, Neyveli in Tamil Nadu, Jaharia, Dhanbad and Bokaro in Jharkhand. So these are the places where coal is produced in India. Okay, first one is Raniganj in West Bengal, Neyveli in Tamil Nadu, Jaharia, Dhanbad and Bokaro in Jharkhand. Most of the coal deposits that we use now were formed about 300 million years ago. Much of the earth was converted with steamy swamps. As the plants and trees are dead, their remains were buried underneath the swamps. Eventually, they were transformed into coal beneath the ground due to excessive heat and pressure. ஸோ இந்த பாயிண்டில் வந்து ஃபுல்லாக கோல் எப்படி உருவாகுது அப்படிங்கிறத பற்றி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்க நிலக்கரி எல்லாமே கிட்டத்தட்ட 300 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி உருவாக ஆரம்பித்தது. ஸோ இந்த மாதிரி நிலக்கரிகள் வந்து பெரும்பாலும் ஸ்ட்ரீமி ஸ்வாம்ஸில் தான் கிடைக்கும். அதாவது சதுப்பு நில பகுதின்னு சொல்லுவாங்க. அந்த பகுதிகளில் தான் இந்த நிலக்கரி வந்து கிடைக்கும். இந்த சதுப்பு நில பகுதிகளில் வந்து பிளான்ட்ஸும் ட்ரீஸும் வந்து அழிஞ்சு போயிட்டு அந்த பூமிக்கு அடியில் புதைந்து போகும்போது பூமியோட அதிக அழுத்தத்தினாலையும் வெப்பத்தினாலையும் கோலாக கன்வெர்ட் ஆகிருக்கு. அந்த கோல் தான் நம்ம இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் fossil fuel we are going to learn is petroleum. Petroleum is found between the layers of rocks and is drilled from oil fields located in offshore and coastal areas. So this petroleum, also known as crude oil, we are getting from the in between gaps of layers of rocks and it is drilled from oil fields which is located on the seashore. Okay, பாறை இடுக்குகளுக்கு இடையில் வந்து அதிக அளவில் பெட்ரோலியம் வந்து நமக்கு கிடைக்குது. இது பெரும்பாலுமாக கடற்கரை ஓரங்களில் தான் நமக்கு கிடைக்குது. The next point is this is sent to refineries which process crude oil and produce variety of products like diesel, petrol, kerosene, wax, plastics and lubricants. That crude oil is sent to refineries and there it is processed and variety of products are separated from the crude oil like diesel, petrol, kerosene, wax, plastics and lubricants. ஸோ நம்ம பாறை இடுக்குகள்லேருந்து கிடைச்ச க்ரூட் ஆயில் வந்து ரீஃபைனரிஸ்க்கு அனுப்புகிறாங்க. ரீஃபைனரிஸ்னால் அந்த பெட்ரோலியமை ப்ராசஸ் பண்ணி பிரித்து எடுக்கிற கம்பெனிஸ். அங்கே பெட்ரோலியம்லேருந்து டீசல், பெட்ரோல், கெரோசின், வேக்ஸ் அதாவது மெழுகு, பிளாஸ்டிக்ஸ் அண்டு லூப்ரிகன்ஸ் உயவு பொருட்கள் இவை எல்லாமே வந்து அந்த பெட்ரோலியம்லேருந்து பிரித்து எடுக்கப்படுது. நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் பெட்ரோலியம் அண்ட் இட்ஸ் டெரிவேட்டிவ்ஸ் ஆர் கால்டு பிளாக் கோல்டு ஆஸ் தே ஆர் வெரி வேல்யூபிள். யூ ஆல் நோ அபவுட் தீஸ் ப்ராடக்ட்ஸ். ரியலி தே ஆர் எக்ஸ்பென்சிவ் and every day we are using these things in our life, isn't it? So that we are calling it as black gold. ஸோ இந்த மாதிரியான பெட்ரோலியத்தில் இருந்து கிடைக்கிற பொருட்கள் நம்ம அதிக அளவில் பயன்படுத்துகிறனாலையும் அது வேல்யூ அதிகமாக இருக்கனாலையும் அதை பிளாக் கோல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. த சீஃப் பெட்ரோலியம் ப்ரொடியூசிங் கண்ட்ரீஸ் ஆர் சவுதி அரேபியா, ஈரான், ஈராக் அண்ட் கத்தார். So these are the main Gulf countries which producing petroleum: Saudi Arabia, Iran, Iraq and Qatar. The next is the other major producers are USA, Russia, Venezuela, Kuwait, UAE and Algeria. USA, Russia, Venezuela, Kuwait, UAE and Algeria also produces more amount of petroleum. The leading producers in India are Digboi in Assam, Bombay Highway in Mumbai and the deltas of Krishna and Godavari rivers. So in India also we are getting petroleum
fossil fuel in the places Digboi in Assam, Bombay Highway in Mumbai and the deltas of Krishna and Godavari. ஸோ இந்தியாவிலையும் நம்ம திக்போய் அப்படிங்கிற இடம் அஸ்ஸாமில் இருக்குது, பாம்பே ஹை இன் மும்பை அண்ட் டெல்டாஸ் ஆஃப் கிருஷ்ணா அண்ட் கோதாவரி ரிவர்ஸில் நமக்கு பெட்ரோலியம் கிடைக்குது. Next we are going to learn about natural gas. Natural gas is found with petroleum deposits and is released when crude oil is brought to the surface. When the crude oil is brought into the surface, that time we can get natural gas along with that crude oil. நேச்சுரல் கேஸ் அப்படின்னா இயற்கை வாயு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பெட்ரோலியத்தை வந்து பூமிக்கு அடியில் இருந்து எடுக்கும்போது அது கூடவே நமக்கு இந்த நேச்சுரல் கேஸும் கிடைக்குது. இட் கேன் பி யூஸ்ட் ஆஸ் டொமஸ்டிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஃபியூயல். ஸோ நம்ம வீடுங்களில் பயன்படுத்துகிறோம் இல்லையா, எல்பிஜின்னு சொல்கிறோம் இல்லையா. எல்பிஜின்னா என்னது, லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸ். அதுதான் இந்த நேச்சுரல் கேஸ். ஓகேவா, இதை நம்ம வீடுங்களையும் பயன்படுத்தலாம், இண்டஸ்ட்ரியிலையும் பயன்படுத்துகிறாங்க ஒரு எரிபொருளாக. மோர் தேன் 50% ஆஃப் த குளோபல் நேச்சுரல் கேஸ் ரிசர்வ்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, ரஷ்யா, ஈரான் அண்டு கத்தார். ஸோ 50% ஆஃப் நேச்சுரல் கேஸ் வந்து நமக்கு எங்கே இருக்குது அப்படின்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, ரஷ்யா, ஈரான் அண்டு கத்தாரில் இருக்குது. In India, Krishna and Godavari Delta, Assam, Gujarat and some areas of offshore in Mumbai have natural gas resources. So, in India, Krishna and Godavari Delta, Assam, Gujarat, மும்பையில் சில கடல் பகுதிகளிலும் இந்த நேச்சுரல் கேஸ் ரிசோர்ஸஸ் நமக்கு கிடைக்குது. ஸோ ஃப்ரம் திஸ் we are ending this lesson. Totally 8 parts are there. You can watch the video again if you have any doubts in this lesson. Thank you for watching this video. Thank you so much.